guys, welcome back to our channel. After a long break, இன்றைக்கி ஒரு ஸ்கின் கேர் வீடியோ தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் நம்மளோட ஸ்கின் கேர் எப்போவுமே ஹைலி எக்ஸ்பென்சிவாக இருக்காது, மோஸ்ட்லி ஹோம் ரெமடிஸாக தான் இருக்கும். ஸ்கின் கேரை பொறுத்த வரைக்கும் என்னோடய கான்செப்ட் ஒன்று தான். நம்ம ஸ்கின்னுக்கு அது இதுன்னு நிறைய போட்டு தேய்ச்சிட்டே இருந்தாலும் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். அண்ட் எதுவுமே பண்ணாமல் அப்படியே விட்டுட்டோம்னாலும் ஸ்கின் டேமேஜ் ஆயிரும். உடனே ரிசல்ட் வேணும், டக்குன்னு ரிசல்ட் வேணும், ஒரு 2 நாளில் ரிசல்ட் வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஸ்கின் கேர் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காது. அண்ட் ஒரு கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, ஆனால் ஸ்கின்னில் வந்து டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சால் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒர்க் அவுட் ஆகும். நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணுற ஸ்டெப்ஸில் முக்கியமான ஸ்டெப் வந்து இந்த ஆயில் மசாஜ். ஒரு 2 to 3 ட்ராப்ஸ் ஆயில் வந்து எடுத்துக்கோங்க. கோகோனட் ஆயில், ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில், வாட் எவர் யூ ஹேவ், நீங்கள் எது வச்சுருந்தீங்கனாலும் அதை வந்து ஒரு 3 ட்ராப்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஃபுல் ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு மசாஜ் தான் கொடுக்க போகிறோம். அண்ட் இந்த மசாஜ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ், இந்த மாதிரி 5 மினிட்ஸ் இல்லைனா 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ், ஸோ இதுக்குள்ளே வந்து இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஃபேஸில் ஃபேட் இருந்தால் அதை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் ஆல்சோ உங்களோட ஸ்கின்னை வந்து க்ளோ பண்ணி கொடுக்கும். ஸோ இதில் பண்ணியிருக்கிற அந்த மசாஜ் ஸ்டெப்ஸ் வந்துட்டு ஒரு 10 கவுண்ட் இல்லைனா 15 கவுண்ட் அந்த மாதிரி கவுண்ட் வச்சு ஒவ்வொன்றும் வந்துட்டு பண்ணுங்கள். ஸோ இந்த லிஃப்ட் பண்ணுறது வந்துட்டு 15 டைம்ஸு, அப்புறம் ஐப்ரோஸ் லிஃப்ட் பண்ணி விடுறது 15 டைம்ஸ். ஸோ இந்த மாதிரி ஒவ்வொன்றுக்கும் வந்துட்டு 15 டைம்ஸ் வந்து கவுண்ட் வச்சுக்கோங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம ஃபேஸுக்கு ஆயில் அப்ளை பண்ணுறது எல்லா ஸ்கின்னுக்கும் செட் ஆகுமாங்கிறது எனக்கு தெரில. பிகாஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோகோனட் ஆயில் அப்ளை பண்ணும்போதே வந்துட்டு பிம்பிள்ஸ் அந்த மாதிரிலாம் வந்து வர ஆரம்பிச்சிருச்சு. பட் எனக்கு இது பிடிச்சதுனால நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு அது செட் ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக நான் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஸோ நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேனா பண்ணுங்கள். இல்லை கோகோனட் ஆயிலே ஆகாது, எந்த ஆயிலுமே ஆகாது அப்படின்னா நீங்கள் மாய்ஸ்சரைசர் அது மாதிரி ஏதாவது அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த மசாஜ் வந்து பண்ணிக்கோங்க. இது எல்லாமே வந்துட்டு ஒரு 10 to 15 கவுண்ட்ஸ் அந்த மாதிரி கணக்கு வச்சுட்டு பண்ணுங்கள். ஸோ இது வந்துட்டு மார்னிங் பண்ணலாம், அப்படி இல்லைனா நைட் தூங்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு பண்ணிக்கலாம். இந்த ரொட்டீன் மார்னிங் டைம் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இது பண்ணிவிட்டு ஒரு 30 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமேல வந்துட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. நைட் ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா பிஃபோர் பெட் நீங்கள் பண்ணிவிட்டு அப்படியே ஓவர் நைட் விட்டுட்டு தூங்கிடுங்க. நான் இதை டெய்லி மார்னிங் தான் ஃபாலோ பண்ணுவேன். ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு லிப் ஸ்க்ரப். ஸோ என்னோடய வீடியோ ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும் என்னோடய லிப்ஸ் வந்து எவ்வளோ டார்க்காக இருக்கும்னு. ஸோ அந்த டார்க் லிப்ஸை ரெடியூஸ் பண்ணுறதுக்காக நானும் வந்துட்டு 2-3 ரெமிடிஸ் வந்து ஃபாலோ பண்ணுவேன். ஆனால் அது ரெகுலராக பண்ணவே மாட்டேன். வீக்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் இல்லைனா மந்த்லி ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணும்போது இது வந்து பண்ணணும் அப்படி சொல்லிட்டு யோசிச்சுட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஆனால் இதை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் வந்து ரெகுலராக ஃபாலோ பண்ணுற அந்த இதே வந்து வராது. இது பண்ணுற அன்னைக்கு வந்து நல்லா தான் இருக்கும், லிப்ஸ் நல்லா சாஃப்டாக ஹைட்ரேட்டிங்காக இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வெளியிலலாம் போகும்போது லிப்ஸ்டிக்கு, லிப் பாமு, லிப் க்ளோஸு இந்த மாதிரிலாம் அப்ளை பண்ணும்போது அண்ட் அகெயின் வந்து பிளாக் தான் ஆகும். ஸோ இதனாலேயே வந்துட்டு ஒரு லிப் ஸ்க்ரப்பர் ஒன்று வாங்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டு அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு அது ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை நான் உங்கள்கிட்டயே ஷேர் பண்ணுறேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் லிப்ஸில் போட்டு ஜென்டலாக ஸ்க்ரப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் டிஷ்யூ வச்சு தொடச்சி எடுத்துக்கலாம். அண்ட் இதை போட்டு ஸ்க்ரப் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து கேர்ஃபுல்லாக ஜென்டலாக தான் வந்து ஸ்க்ரப் பண்ணணும். ரொம்ப போட்டு தேய்ச்சிட்டோன்னா அந்த சுகர் இருக்கிறதுனால அது புண்ணாகி ப்ளட் வர்றதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஸோ பார்த்து ஸ்க்ரப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி டிஷ்யூவில் லைட்டாக தொடச்சி வைப் பண்ணி எடுத்துருங்க. ஸோ இதை ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ரிசல்ட்டு தெரியும். நெக்ஸ்ட்டு 3rd ஸ்டெப். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு ஃபேஸ் பேக் தான் வந்து போட போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கடலை மாவு 1 ஸ்பூன் அண்டு மஞ்சள் தூள் 1 ஸ்பூன், அதுக்கப்புறம் மில்க். ரெகுலராக தயிர் எடுக்கிறது தான் வழக்கம். ஸோ இந்த டைம் வந்து மில்க் எடுத்திருக்கேன். மில்க் அதுக்கப்புறமேல் வந்துட்டு அதில் கொஞ்சம் 1 ட்ராப் ஹனி வந்து ஆட் பண்ணிவிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா பேஸ்ட் மாதிரி வர அளவுக்கு கொஞ்சம் மில்க் இல்லைனா வாட்டர் ஏதாவது ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின்னில் அப்படியே அப்ளை பண்ண வேண்டாம், கொஞ்சம் தண்ணி வச்சு ஃபேஸை வெட் ஆக்கிட்டு அதுக்கப்புறமேல அந்த பேக் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கலாம். ட்ரை ஸ்கின் இருக்கிறவங்க இந்த கடலை மாவை அடிக்கடி யூஸ் பண்ணக்கூடாது. ஒரு வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஆயிலி ஸ்கின் இருக்குது அப்படின்னா நீங்கள் வந்துட்டு டெய்லியும் யூஸ் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை.
கடலை மாவு வந்து ஸ்கின்னை ட்ரை ஆக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு ரெகுலராக யூஸ் பண்ண வேண்டாம்னு சொல்கிறேன். இந்த ஆயில் மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் அப்ளை பண்ணிங்கன்னா எனக்கு தெரிஞ்சு அவ்வளோ இஷ்யூ ஆகாதுன்னு நினைக்கிறேன். பிகாஸ் நான் அப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணுவேன். டெய்லியுமே கோகனட் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் தான் வந்துட்டு இந்த பேக் வந்து போடுவேன். ஸோ பிகாஸ் ஃபேஸில் வந்து கோகனட் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பச்சைப்பயிறு மாவு போட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் அது கொஞ்சம் ஆயிலியாக இருக்கும். அதுக்கப்புறம் இந்த கடலை மாவு போட்டு பேக் போட்டுட்டு ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபேஸில் வந்து ஆயிலே இருக்காது. இந்த மெத்தட் ட்ரை பண்ணுறதுனால ட்ரை பண்ணுங்கள். ஸோ நீங்கள் டெய்லி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு டைம் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு செட் ஆகுதா என்னென்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிக்கோங்க. ஃபேஸுக்கு அப்ளை பண்ணும்போது அப்படியே ஃப்ரண்ட் நெக் பேக் நெக்குக்கும் கூட சேர்த்து அப்ளை பண்ணிக்கோங்க. இதை நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா ஸ்கின்னு சூப்பர் சாஃப்டாக இருக்கும் அண்ட் டேன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். ஒன்ஸ் உங்கள் ஸ்கின்னில் போட்டு டெஸ்ட் பண்ணிவிட்டு அது உங்களுக்கு ஓகேவாக இருக்குது செட் ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு நீங்கள் கண்டினியூ பண்ணிக்கோங்க. அப்படி இல்லை செட் ஆகலை அப்படின்னா அதை கண்டினியூ பண்ண வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க. அவ்வளோதான், ஒரு 10 மினிட்ஸ் விட்டோம் அப்படின்னா அது நல்லா ட்ரை ஆயிரும். ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறமே இதை ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இதை ரிமூவ் பண்ணி எடுக்கிறது தான் பெரிய டாஸ்க்கே. ஸோ ரொம்ப வந்து ட்ரை ஆகிருக்கும்ல, அப்போ வந்து அப்படியே வந்து ரிமூவ் பண்ண முடியாதனால தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு நல்லா தேய்ச்சி அதுக்கப்புறமேல் தான் வந்து ஃபேஸ் வாஷ் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணிக்கிறேன். ரிமூவ் பண்ணணுன்ற ஐடியாவே இல்லை, சரி கொஞ்சம் இருந்துச்சு, சரி அதனால் ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஸோ முதலே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி தோணி இருந்துச்சுன்னா பேக் போடுறதுக்கு முன்னாடி ரிமூவ் பண்ணியிருப்பேன். சரி இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே ஆலோவேரா ஜெல் அப்ளை பண்ணிவிட்டு ஃபேஷியல் ஹேரை வந்து ரிமூவ் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணும்போது எப்போவுமே இந்தளவுக்கு வந்து மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்கணும். எந்த ஜெல் யூஸ் பண்ணிங்கனாலும் கொஞ்சம் நிறையா அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேல் வந்துட்டு ஷேவ் பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஈஸியாக வந்து வந்துடும். அண்ட் 2 டைம்ஸ் ஷேவ் பண்ணணும் வழக்கம் போல் சொல்கிற மாதிரி. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் ஷேவ் பண்ணும்போது நமக்கு மேலே இருக்கிற ஹேர்லாம் வந்துடும் அண்ட் இன்னொரு டைம் ஷேவ் பண்ணும்போது தான் வந்துட்டு உள்ளே இருக்கிற அந்த சின்ன சின்ன ஹேர்ஸும் வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஸோ அதனால தான் வந்துட்டு 2 டைம்ஸ் ஷேவ் பண்ணணும்னு சொல்கிறேன். இது வந்து எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான். ஸோ இப்போ தான் நீங்கள் நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்காக தான் இது. ஃபேஷியல் ஹேரெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமேல ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸை நல்லா மசாஜ் பண்ணிக்கலாம். ஃபேஷியல் ஹேரை ரிமூவ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல அந்த ஐஸ் க்யூப் எடுத்து ஃபேஸில் மசாஜ் பண்ணி கொடுக்கணும். ஸோ அது வந்துட்டு ஒரு மாதிரி வேறு லெவல் சாட்டிஸ்ஃபிகேஷனாக இருக்கும். ஸோ எனக்கு வந்து ரொம்ப பிடிக்கும் அண்ட் ஸ்கின்னும் வந்துட்டு அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் க்ளோ ஆன மாதிரி இருக்கும், நல்லாயிருக்கும். இதை ஸ்கின்னில் வந்து ஐஸ் க்யூப் டைரெக்டாக அப்ளை பண்ணும்போது சில பேர்த்துக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கும், அது செட் ஆகாது. அது அப்படி இருக்கவங்களுக்கு வந்துட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு அதில் ஐஸ் க்யூப் வச்சு மசாஜ் பண்ணிக்கோங்க. ஸோ நானுமே ஃபர்ஸ்ட் டைம் அப்ளை பண்ணும்போது டைரெக்டாக ஐஸ் க்யூப் வந்து அப்ளை பண்ணல, ஒரு கிளாத்குள்ளே வச்சு அதுக்கப்புறமேல் தான் வந்து அப்ளை பண்ணுவேன். ஸோ இப்போ வந்து அது செட் ஆயிடுச்சு, அதனால் அப்படியே வந்து எடுத்து டைரெக்டாக அப்ளை பண்ணிக்கிட்டேன். ஸ்கின் கேர் பண்ணவே நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அந்த 2 ப்ராடக்ட்டும் வந்து வந்துடுச்சு. ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு 2 வீக்காக நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஒன்று வந்துட்டு அந்த வாட்ஸ் ஆயில், இன்னொன்று வந்துட்டு அந்த லிப் ஸ்க்ரப்பர். வாட்ஸ் ஆயில் வந்துட்டு ஸோ இந்த ஃபேஸில் இருக்கிற மருவை ரிமூவ் பண்ணுறதுக்காக அது வந்து ஒன்று வாங்கியிருந்தேன். நெக்ஸ்ட் இந்த லிப் ஸ்க்ரப்பர் அந்த டார்க் லிப்ஸை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக வாங்கியிருந்தேன். நான் ஆல்ரெடி ஒரு யூடியூப் இன்ஸ்பயர் ஆகி ஒரு லிப் சீரம் வந்து வாங்கியிருந்தேன் இந்த டார்க் லிப்ஸ் வந்து ரிமூவ் பண்ணுறதுக்காக. ஆனால் அது வந்து ஒர்க் அவுட்டே ஆகலை. பட் இருந்தாலும் இது வந்துட்டு ஏதோ ஒர்க் அவுட் ஆகும்னு தோணுச்சு, அதனால் வந்து வாங்கிட்டேன். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னா அதை நான் உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் சீரம் ஒன்று அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஐஸ் க்யூப் மசாஜ் கொடுத்ததுக்கப்புறமே இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு தனியாக காசு கொடுத்துலாம் வாங்கலை. இந்த ஷீட் மாஸ்க் யூஸ் பண்ணோன்னா அதுக்குள்ளே கொஞ்சம் சீரம் இருக்கும்ல, அதில் வந்துட்டு எப்போவுமே நிறையா சீரம் இருக்கும். ஸோ அந்த சீரம் வந்து தனியாக ஒரு பாக்ஸில் வந்து ஊற்றி வச்சுக்கிட்டேன். அதுதான் வந்து டெய்லி யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். இது முடிஞ்சதுக்கப்புறம் அகெயின் அதை வாங்கி யூஸ் பண்ணுவேனாங்கிறதுல ஐ எம் நாட் ஷுர், அது பார்க்கலாம். ஸோ இருக்கிற வரைக்கும் அதை வேஸ்ட் பண்ண வேண்டாமே அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதோட ஸ்மெல் வந்து ரொம்ப நல்லாயிருக்கு, அதனாலேயே வந்துட்டு இதை ரெகுலராக வந்து அப்ளை பண்ணிகிட்ருக்கேன். எப்போவுமே ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறது வழக்கம். ஸோ இப்போ வந்துட்டு இந்த ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு இந்த சீரம் மட்டும் போட்டுட்டு அப்படியே விட்டுருவேன். ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமேல அதை எடுத்து ரெஃப்ரிஜரேட்டரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருவேன். ஸோ ரெகுலராக டெய்லியும் மார்னிங் நைட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் டெய்லியும் காலையில் மட்டும் போடுவேன், இல்லை எப்போ ஃபேஸ் வாஷ் பண்ணுறோன்னா அப்போல்லாம் மட்டும் டெய்லியும் ஒன்ஸ் வந்து அப்ளை பண்ணிக்குவேன். இதுதான் இப்போதைக்கு நான் ஃபாலோ பண்ணுற ஸ்கின் கேர் ரொட்டீன். இதை ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. டாடா.